ஹலோ மக்களே, நல்லா எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா, சூர்யா அக்காவுக்கு என்ன பிரச்சனைன்னு ஃபர்ஸ்ட் தெரியல. என்ன டார்கெட் பண்றாங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா எனக்கு ஃபோன் பண்ணியே பேசிடலாம். என்னை பத்தி பேசணும்னு அவசியமே கிடையாது. அவங்களுக்கு நல்லா தான் வியூஸ் போய்கிட்டு இருக்கு. கன்டென்ட்டுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படி இருந்தும் என்னைய பத்தி பேசி வீடியோ போடுறதுக்கு என்ன இது இருக்குன்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் லாஸ்ட்ல சொல்லிக்கிறேன். தவறுதலா பேசுனா ஓகே. அதுல நான் உண்மை இருக்கணும்ல. பொய்யா பேசக்கூடாது. பொய்யா பேசுனால உங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. அதனால வந்து மோஸ்ட்லி தவிர்த்துக்கங்க. ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. ரெண்டாவது வந்து தவறுதலாக பேசணுன்றதுக்கு அவசியமே கிடையாது. ஒரு விஷயம் நடந்துக்கணும், அதை பற்றி நீங்கள் பேசணும், ஓகே ஃபைன். நடக்காத விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுறதுனால உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. அதனால் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, இம்மிடியட்டாக ஸ்டாப் பண்ணிடுங்க. யார்கிட்டையும் வந்து புறணை பேசுவதோ, அதாவது இன்னை போய் தவறுதலாக பேசுவதோ அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸ்டாப் பண்ணிடுங்க, மோஸ்ட்லி ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு மோஸ்ட்லி நான் போட்டிருக்கேன். இமீடியட்டாக போடுறதுக்கு காரணமாக தான் எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் அவங்கள ரொம்ப நம்பிக்கையுரியவர்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. பட் அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, அது யார் என்ன ஏதுன்னு ஆராய விட்டுட்டு என்னை பற்றி தவறுதலாக பேசாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சரிங்களா? நான் உங்களை பற்றி நான் பேசலப்பா. நான் எங்கள் சிக்காரனை பற்றி தான் பேசினேன். இந்த தகவலை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாமே ஒன்றா தான் பயணிச்சிடும், ஒன்றா தான் இருப்போம் அப்படின்றது என்னோட இப்போ கான்செப்ட்டு. நீங்கள் தான் முடிவெடுத்தீங்க, அவன் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டான், ஒழுங்காக பேச மாட்டான், திமிரா பேசுகிறேன் அப்படின்னு. திமிரா பேசல, நீங்கள் தான் திமிரா பேச வச்சுட்டீங்க. நோட் பண்ணிக்கோங்க, இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தான் திமிரா பேச வச்சுட்டீங்க. எல்லாமே நீங்கள் பண்ணிட்டு என்னைய கார்னர் பண்ணுறது என்ன நியாயம் சொல்லுங்கள்? அது நியாயமே கிடையாது. அதனால் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். அப்புறம் வந்து ஃபீல் பண்ணிடுவீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. இதை வந்து ரொம்ப ரெக்வஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். இதை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் ரொம்ப சாஃப்ட் டைப்னு. அது மட்டும் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு விஷயம்னா, சுமியக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கும் நல்லா அமௌண்ட் தான் ஏறுச்சு, இப்போ கம்மியாக ஏறுது. அவங்க நினச்சிருந்தா நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் பண்ண காரியம் ஒரு காரியம் இருக்குது, அந்த காரியத்தை பற்றி நீங்களே யோசிச்சு பாருங்கள். உங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? போடக்கூடாது, நான் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டேன், வைக்க மாட்டேன், நான் ரொம்ப ஃபில்டராக வச்சுக்குவேன், ரொம்ப நீட்டாக வச்சுக்குவேன் கம்யூனிட்டி போஸ்ட்டை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஞாபகம் இருக்கா? இருக்கும். ஆனால் எவ்வளோ வீடியோஸ் வந்து நான் சிக்கான கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன், விழுதுகளை போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் தடுத்தீங்க. நான் ஏதாவது பேசணுன்னா, நான் உங்களுக்கு நல்லதான் நினச்சேன். அக்கா நீங்கள் வீடு வாங்கணும்க்கா, நீங்கள் செட்டில் ஆகணும், சிக்கான உங்கள் லைஃப் கிடையாது, உங்களுக்கும் லைஃப் ஏற்படுத்திக்கோங்க, தம்பிங்க இருக்காங்க, 2 பேர்த்துக்கும் நல்லபடியாக ஏதாச்சும் பண்ணணும் வைக்கணும், எவ்வளோ விஷயம் உங்கள்கிட்ட அட்வைஸ் சொல்லியிருக்கேன். ஆனால் அதை நீங்கள் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கவே இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் பிடிக்கும், பேய் பிடிச்சா கூட சரி பண்ணிடலாம், பைத்தியத்தை கூட சரி பண்ணிடலாம். அவங்க லிஸ்ட் இருக்காங்க. பணம் வந்து பைத்தியமாக பிடிச்சிருச்சுன்னா அது சரி பண்ணவே முடியாது. அதனால வந்து சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அது நீங்களாக தான் முட்டி மோதி வெளியே வரணும். வெளியே வருவீங்க நம்புகிறேன். சிக்கான உங்களுக்கும் தான். மோஸ்ட்லிஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். பணம் எப்போ வேணால் சம்பாதிக்கலாம், எப்படி வேணால் சம்பாதிக்கலாம். இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மதுரைக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, மதுரைக்குள்ளே எவ்வளோ விஷயம் நல்ல விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பேர் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா, அடுத்த வேளை சாப்பாடு கூட ரொம்ப யோசிக்கும் தன்மையாக தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம். நிறைய வீடியோ எடுத்து போடலாம், நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், நிறைய வீடியோ பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே, இதோட முடிச்சுக்கிறேன். ஏதோ என்னோட ரிக்வஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திப்போம். பாய்.